கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம், லக்ன புள்ளிவான சாரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது, பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த, அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால், அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக
இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பிறப்ப சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? 7 பிரச்சனையிலிருந்து விடுபட்ட மகர ராசி நேயர்கள் இனிமேலாவது எட்டி பார்த்த விஷயங்கள், எட்ட முடியாத விஷயங்கள், கஷ்டப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குமா, இல்லை நிம்மளும் நாங்கள் போராட போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த 2025 தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக கருதப்படுது. இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க. பொருளாதார விஷயங்களை நோக்குங்க, பொருளாதாரம் எப்படி சேர்த்து வைக்கலான்னு நினைங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகங்கள், சனி பகவான், அதே பிறகு ராகு பகவான், அதே போல் குரு பகவான், கேது பகவான், எல்லா கிரகங்களுமே சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்காங்க. சில விஷயங்களில் கவனம் கொடுத்தாலுமே அதிகமான முன்னேற்றமான விஷயங்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பயன்படுத்திக்கணும். இப்பயும் நீங்கள் வந்து மகராசினியர்கள் மற்றவர்களுக்காக நான் இருக்க போகிறேன், அடுத்தவங்க பிரச்சனையை வந்து என் பிரச்சனையை எடுத்துக்கிடுவேன், அவங்களுக்கு நான் கஷ்டப்படுறாங்கல்ல, இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல,
மனதளவில் அவங்க கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படுவேன்ல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்துக்காகவோ உங்களுடைய உறவுகளுக்காகவோ உங்களுக்காகவோ ஒரு சேமிப்பை எடுக்க முடியாமல் போய்விடும். காற்றுள்ளும் போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. இப்போ உங்கள் பக்கம் காற்று வீசு அது ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கி வெல்கம் பண்ணி உள்ளே வச்சு நீங்கள் பாதுகாப்பாக வைக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் அதை மட்டும் செய்யாமல் இனிமே மற்றவங்களுக்காக நேரம் ஒதுக்குவதை நிறுத்தி விடுங்கள். மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்குவதை நிறுத்தி விடுங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க, சூப்பராக வருவீங்க. அப்படி என்னென்ன உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்ப உறவுகளில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு வெளியேறி அல்லது உங்கள் கூடயே இருந்து உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தின உறவுகள் அனைத்துமே தன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை அமைத்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்க கூட பயணிப்பாங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. மகர ராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் அப்படியே டீப்பாக டெப்த்தாக போயிடுவீங்க. கோபமாக இருந்தாலும் டெப்த்தாக போயிடுவீங்க, பாசமாக இருந்தாலும் டெப்த்தாக போயிடுவீங்க. ஏன்னா கர்மா அப்படிங்கிற விஷயந்தான் மகர ராசிக்கு அதிகமாக இயங்கும். 10ஆம் இடம் தானே, கர்மஸ்தானம் தானே. காலபுருஷன் ராசிக்கு கர்மஸ்தான அதிபதியே சனி பகவான். அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசியின் அதிபதி. ஸோ அப்போ கர்மஸ்தானம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னா மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வாங்கி தூக்கி தலையில் வச்சுக்கிடுவீங்க. நீங்கள் பண்ண விஷயங்களே, உங்களுடைய முன்னோர்கள் பண்ண விஷயங்களே உங்களால் சுமக்க முடியல. ஆனால் அதையும் தாங்கி கொண்டு மற்றவங்க விஷயத்தை தூக்கி சுமக்கி பார்த்தீங்களா, அதுவே பெரிய தவறு. முடிஞ்ச அளவு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இன்னுமே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பொருளாதார விஷயங்களை நோக்கி பயணிப்பதற்கான விஷயமாக பயன்படுத்த கற்றுக்குவோம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் விலகும். காதல் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார், உங்களுடைய காதலியும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப புரிதல் ஏற்படும். என் மனைவி போல உண்டா, என் கணவன் போல உண்டா அப்படின்னு இனிமே உங்களுடைய பார்ட்னர், உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயம் இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு ஒரு மரியாதை கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பொருளாதார விஷயங்களோட தடைகள் விலகும். எங்கெங்கெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக மகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிங்களோ உறுதியாக வெளிநாடு பயணம் கிரகங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா முடிஞ்சளவு மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் எக்காரணம் ஒன்று தலையிடாதீங்க. மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க. மற்றவர்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை யோசிச்சுக்கோங்க. யாருக்கும் கடன் உதவிகள் செய்யக்கூடாது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகராசினர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருக்கும். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களை தவறாக வழி நடத்துவதோ இல்லை பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக வேறு யார்ட்டையோ பேசுகிறதோ இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. குடும்ப உறவில் ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடும். உண்மையான அன்பை வச்சவங்கள நபர்கள் உங்கள் மீது உள்ள அன்பை குறைச்சிக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகராசினர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகராசினர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே
தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.